நேற்று பேசுகிறப்போ ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு பகலாக படித்தாங்க. அவங்க இப்போ என்னோட பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதலமைச்சரே அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணீர் விட்டு அழறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த அரசுக்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டேங்குது, பதில் வரமாட்டேன். அதுதான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோமே. 4 ஆண்டு காலமாக நாங்கள் வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டி சந்தித்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோரிக்கை வச்சு எத்தனை தவறுகள் நடக்குது டிஎன்பிசியில், இதை நம்பி மக்கள் பசங்க இருக்காங்க எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி நேரம் கேட்குறோம். நேரம் கொடுக்கறது கூட எங்களுக்கு அவருக்கு நேரம் இல்லை. பல விஷயங்கள் இதில் ஃபங்க்ஷனில் போகிறாங்க, திருமண விஷயங்களில் போகிறாங்க. இதுக்கெல்லாம் நேரக்கூடிய முதலமைச்சர் வந்து 80 லட்சம் மாணவர்களுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் தான் கேட்குறோம். அதிகம் கூட 5 நிமிஷம். எங்களை வந்து அந்த அந்த செக்ரட்டரி தலைமைச் செயலர் உள்ளே போய் இந்த அனுமதிக்காக கேட்குறோம். சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாயை விட மோசமாக எங்களை விரட்டி அடிக்கிறாங்க. ரொம்ப விரட்டி அடிக்கிறாங்க. எத்தனை மனுக்கள், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அத்தனை போராட்டம் ஒரு எந்த விதமான பதில் இல்லை. ஏன் இவ்வளோ வந்து ஒரு காது கேட்காம உட்காந்துட்டு இருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நேரம் கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒரு மாநாடு நடக்குது, அவங்க கட்சி மாநாடு நடக்குது, அங்கெல்லாம் போய் பேசுகிறாரு. மாணவர்களும் இளைஞர்களும் திமுக கூட தான் இருக்கிறாங்க, எங்கள் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மாணவர்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு மாணவர்கள் திமுக கூட இருப்பாங்களா? எந்த மாணவர்களும் சொல்ல முடியும்? மாணவர்களாக அவங்க வந்து வெறும் ஒரு இளைஞர்னு சொல்லி வச்சுட்டு அந்த மாணவர் உள்ளே போயிட்டாக்கா அந்த மாணவர்கள் ஆகிடுவாங்களா? அவங்க தேர்வு எழுதுறாங்களா? அவங்க தேர்வு எழுதிடுவாங்களா? யாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாணவர் கூப்பிட்டு கேளுங்க, அவர் என்ன தேர்வு எழுதியிருக்கான்னு கேளுங்க, சொல்ல முடியாது. மாணவர்கள்லாம் வெறும் மாணவர்கள் கிடையாது. ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவர்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க சார்பாக உட்கார வச்சுடுறாங்க. அவங்க கட்சியுடைய பிரமுகர்களை உட்கார வச்சுட்டாக்கா அது மாணவர் ஆகிடுமா? மாணவனை வெளிப்புறத்தில் வந்து பார்க்கணும். அடிமட்டத்தோட கிராஸ் ரூட் லெவல்னு சொல்ல போது அந்த மாணவர்களை போய் சந்தித்து என்னப்பா கஷ்டம்னு கேட்கணும். நான் உங்களோட இருக்கேன், அங்களோட இருக்கேன் சொல்கிறாங்களே கண்டி எங்களை எங்கே சந்திக்க விட்றாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் சந்திக்கிறதுக்காக உள்ளே விட மாட்டேங்கிறாங்க.